ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல டெக்னோ கேமம் 30 சீரிஸ் அமேசான்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல 30 பிரீமியம் மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பையிங் லிங்க் அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் தட் இந்த மொபைலோட பிரைசிங் ஒரு 40,000 ரூபாய். உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 512 ஜிபியோட உங்களுக்கு LPDDR5X RAM, UFS 4.0 சப்போர்ட், LPTO டிஸ்பிளே அண்ட் 8200 அல்ட்ரா ப்ராசஸர். ஸோ இது மட்டும் இந்த போன்ல ஹைலைட் கிடையாதுங்க. இந்த வட்டம் இந்த 30 பிரீமியம்ல ஒரு மேக்ஸிவ்லாம் சொல்லவே முடியாது. ஒரு அல்டிமேட்டான ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட அது ஒரு 40,000 ரூபாய் செக்மெண்ட்ல ஒரு மிரட்டி விட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த வட்டம் டெக்னோ சைட்ல இருந்து. ஸோ இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது ஒரு 60s வரைக்கும் நீங்க ஜூமிங் பண்ணிக்கலாம். அது போக சோனி சென்சார் அண்ட் ஃப்ரண்ட்லயுமே 50 MP செல்ஃபி கேமரா, இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் இந்த வட்டம் இந்த மொபைல்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட பிரைசிங் 40,000 ரூபாங்க. அந்த 40,000 ரூபாய் தவிர்த்து இந்த மொபைல் உங்களால 31,000 ரூபாய்க்கும் உங்களால எடுத்துக்க முடியும். அது எப்படின்னு இந்த வீடியோல நான் சொல்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இந்த மொபைல் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் டெக்னோ கேமம் 30 பிரீமியம் பாக்ஸ். ஒரு ஒயிட் கலர் ஸ்ட்ரக்சர்ல முன்னாடி கேமம் 30 பிரீமியம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணனே ஒரு பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுல சிம் மேஜர் டூல், யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் உங்களுக்கு சூப்பரான கேமரா மேனுவல் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி ஒரு டஃப் அண்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 70 வாட் சார்ஜர் டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த டெக்னோ கேனன் 30 பிரீமியம் இந்த மொபைலை பொறுத்தளவு ஒரு 2 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரே ஒரு பேஸ் வேரியன்ட் தான் 512 ஜிபி ஒரு 40,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த மொபைல் 40,000 ரூபாய் தவிர்த்து உங்களால 31,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். அது எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஐசிசி கார்டு உங்க கையில இருந்துச்சுன்னா ஒரு 3,000 ரூபாய் இன்ஸ்டாலா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிடும். அதை தவிர்த்து உங்களுக்கு 5,000 ரூபாய் மதிப்புள்ள உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க. சோ அந்த 5,000 ரூபாய் அந்த 3,000 ரூபாய் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களால 31,000 ரூபாய்க்கு உங்களால வாங்கிக்க முடியும். இதுதான் இவங்களோட கான்செப்ட். ஆனா பேசிக் பிரைஸ் அந்த 5,000 ரூபாய் டிஸ்கவுண்டும் ஆகாது. உங்களுக்கு அந்த 3,000 ரூபாய் தான் உங்களுக்கு அந்த ஐசிசி கார்டு இருந்தா டிஸ்கவுண்ட் ஆகும். இல்லாத பட்சத்தில் 40,000 ரூபாய்க்கு அந்த மொபைல் உங்களால எடுக்க முடியும். சோ இதுல 2 கலர் வேரியன்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் உங்களுக்கு லெதர் டச் ஃபினிஷ்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ பின்னாடி 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு பெரிய ரிங்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து சைட்ல ஒரு ரெட் கலர் டாட் மாதிரி உங்களுக்கு தெரியும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டிகேஷன் லைட், அதாவது SMS வரதோ ஒரு இன்டிமேஷன் கால் வரதோ இது மாதிரி நோட்டிபிகேஷனுக்கு அங்க ரெட் கலர் ஒரு இன்டிமேஷன் லைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு கார்னர் பிளேஸ்ல கொடுத்திருக்காங்க. ஒரு நல்லா இருக்கு. அதோட மீதி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு சூப்பரான லெதர் டச் பிரீமியமான ஒரு ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரேமும் அலுமினியமால பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு சூப்பரான டிஸ்பிளே, பிளாட்டான அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட பஞ்ச் கோல் கேமராவோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ ஒரு அருமையான ஒரு டிசைன் ஃபேக்டரோட இந்த வட்டம் டெக்னோ கேமம் 30 பிரீமியம்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போங்க. இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 6.77 இன்ச் ஒரு LTPO AMOLED டிஸ்பிளே, 1 பில்லியன் கலரோட 120 ஸ்டஃபர் ஷேட், 1400 நிட் பிரைட்டர், ஒரு குவாட் கஸ்டி பிளஸ் டிஸ்பிளே வித் கார்னிங் கொர்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட ஒரு 10 பிட் பேனல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு அருமையான டிஸ்பிளேங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் சூப்பராகவே இருக்கு. அதை தவிர்த்து எந்த OTT ஆப்லயுமே எந்த ஒரு HDR வீடியோ பாக்குறதுக்கும் தாறுமாறான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கு. ஒரு அல்டிமேட்டான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே. அதோட இங்க 10 பிட் பேனல் இருக்கனால தாறுமாறா இருக்கு. சோ ஒரு அல்டிமேட்டான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட இந்த வட்டம் டெக்னோ கேமம் 30 பிரீமியம்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 210 கிராம், திக்னஸ் 1.9 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல HiOS 14, 3 வருஷத்துக்கு OS அப்கிரேட், 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட், LPDDR5X RAM, UFS 3.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் Dolby Atmos with high res audio certificate, NFC support, Wi-Fi dual band support, Bluetooth 5.3, under display fingerprint sensor, IP54 rating. So இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட டெக்னோ கேமம் 30 பிரீமியம்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 70 வாட் சார்ஜரோட பாக்ஸ் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. 45 மினிட்ஸ்ல உங்களுக்கு 100% ஃபுல் ரீச் ஆயிரும். ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 1 டே வரைக்கும் அருமையான பேட்டரி பேக்கப்போட ஒரு அல்டிமேட்டான பேட்டரி அரேஞ்ச்மெண்டோட இந்த வட்டம் டெக்னோ கேமம் 30 பிரீமியம்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா இங்க பிரைமரி சென்சார் ஒரு 50 MP OIS சப்போர்ட், 1.9 அப்பச்சர்ல சோனி IMX890 வித்
சோனி சிப்செட், அதாவது எக்ஸ் சோனி இமேஜ் சிப்செட்டோடையும் இந்த வட்டம் எடுத்திருந்திருக்காங்க. அது போக 50MP டெலஃபோக்கஸ் வித் 3x ஆப்டிகல் ஜூம் வித் 60x ஹைப்பர் ஜூம் வரைக்கும் பண்ணிக்கலாம் வித் 70mm லென்ஸ் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து ஒரு 50MP அல்ட்ரா வைட் சென்சாரும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க ஃப்ரண்ட்லயும் 50MP செல்ஃபி கேமரா, இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 30 frames seconds and 60 frames seconds வீடியோ இருக்கிற ஆப்ஷன்ஸ் அண்ட் 1080 60 frames seconds வித் EAI சப்போர்ட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் சைட்ல இங்க கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டூயல் வீடியோஸ் அண்ட் EAI ஸ்டெபிலைசேஷன்ஸ் அண்ட் நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன், ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ். ஸோ இங்க கேமரா செக்மெண்ட்ல இன்னொரு ஹைலைட்டான விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது AIGC போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லி இங்க கடைசியா கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த மேல பாத்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வெட்டிங்ஸ் போட்டோஸ், உங்களுக்கு இது மாதிரி நிறைய ஒரு சில அனிமேஷன்ஸ், AI அனிமேஷன் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஒரு கப்பிள்ஸா இருக்கும் போது நீங்க ஜஸ்ட் ஒரு போட்டோஸ் எடுத்தீங்கன்னா ஸோ இது மாதிரி ஒரு சில அனிமேஷனோட உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி, உங்களுக்கு இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஒரு அனிமேஷனான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில ஃபன்னியான விஷயமும் இது மூலமா நம்ம பண்ணிக்கலாம். ஓவரால் ஒரு நல்லா இருக்கு. ரொம்ப குறை சொல்லிக்கிற மாதிரி கிடையாது, நல்லா இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருக்கு. அதை தவிர்த்து சோ பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் சூப்பராகவே இருக்கு. அண்ட் செல்ஃபி கேமராவோட ரிசல்ட் நல்லா இருக்கு. போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் நல்லா இருக்கு. டே லைட்டா இருக்கட்டும், இன்டோரா இருக்கட்டும். அதை தவிர்த்து இங்க டெலஃபோக்கஸ் ஒரு 60x வரைக்குமே இங்க ஹைப்பர் ஜூம் போறது ஒரு நல்ல ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. நல்ல ஒரு ரிசல்ட். இங்க 70mm லென்ஸ் இங்க நல்லாவே யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு 50 மெகா பிக்சல், ஒரு 450 மெகா பிக்சல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஒரு நல்லாவே ஒரு சூப்பரா பிஹேவ் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஒரு சில நேரம் இது டெக்னோ போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு நிமிஷம் திரும்பி வைக்கிற அளவுக்கு இதோட கேமரா ரிசல்ட் நல்லாவே வருதுன்னே சொல்லலாம். ஒரு அல்டிமேட்டான ஒரு கேமரா ரிசல்ட் இந்த வட்டம் டெக்னோ கேமம் 30 பிரீமியம்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இங்க பார்க்க போறது ப்ராசஸருங்க. இங்க ப்ராசஸர் பார்க்கும்போது MediaTek Dimensity 8200 Ultra ஒரு 4-on மார்க்கெட்டோட 3.1 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Mali G610 MC6 கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட், ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சியா இருக்கும். ஸோ எல்லா இடத்துலயுமே இந்த ப்ராசஸர் விட்டு கொடுக்காத அளவுக்கு இங்க நல்லாவே ஃபைட் பண்ணிருக்கு. அதுக்கு இன்னொரு மெயினான ரீசன் இங்க HIOS இங்க நல்ல ஒரு ஆப்டிமைஸோட இருக்கு. ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியுதுன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து இந்த சிப்செட்டோட பிஹேவியர் செம்மையா இருக்கு. ஸோ அதை தவிர்த்து இந்த சிப்செட்டை பொறுத்தளவு ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை தவிர்த்து ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ற அளவுக்குமே ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு இங்க கிடைக்குது. இங்க உங்களுக்கு LPDDR5X RAM ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இங்க பேஸ் வேரியண்டே உங்களுக்கு 12GB வேரியன்ட் தான் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இந்த போன்ல நீங்க பாப்பீங்க. அதுல இருந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது இந்த டெக்னோ கேமம் 30 பிரீமியம் மொபைல் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்னோ கேமம் 30 பிரீமியம் ஒரு அல்டிமேட்டான ஒரு மொபைலுங்க. 40,000 ரூபாய். இந்த 40,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் கிஃப்டா கொடுக்குறாங்க. சோ அதெல்லாம் ஒரு சைடு ஓரங்கட்டு வச்சாலும் இந்த போன் எப்படி இருக்கு இந்த வருஷம் 2024ல இந்த 30 பிரீமியம் ஒரு அல்டிமேட்டான ஒரு போன். கேமராக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து டிஸ்பிளேக்கு, அதாவது ஓவரால் டாப் டு பாட்டம் பிரைசிங் முதற்கொண்டு நல்ல ஒரு அக்ரெசிவான பிரைசிங்ல இது மாதிரி ஒரு ஃபிளாக்ஷிப்பான ஒரு மொபைல், அது டெக்னோ சைட்ல இருந்து வர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அளிக்கும் வகையில் இருந்தாலும் நிஜமாவே இதோட இம்ப்ளிமெண்ட் அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வெளியில வந்திருக்கு. நல்லாவே இருக்கு. எந்த இடத்துமே குறை சொல்லாத அளவுக்கு இந்த போன் நல்லாவே பிஹேவ் ஆகுது. ஒரு இந்த வட்டம் இவங்களோட HIOS நல்ல ஒரு ஆப்டிமைஸ்டா இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஹாப்பி ஃபீட்பேக் கிடைக்குது. அதுல இருந்து ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னைய பொறுத்தளவு கேமராக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க டெக்னோன்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அளிக்கும் வகையில் இருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓவரால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்னோ கேமம் 30 பிரீமியம் டாப் டு பாட்டம் எல்லாமே சூப்பராகவே இருக்குங்க. இதோட பையிங் லிங்க் வேணுமா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதை தவிர்த்து இந்த போன் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனுமே இருக்கும். ஸோ இந்த போன் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ பக்கத்துல உள்ள எல்லா ஸ்டோர்ஸுமே அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க கையில யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு நீங்க பை பண்ற ஆப்ஷன்ஸும் இங்க டெக்னோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்னோ கேமம் 30 பிரீமியம் இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ.